பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வாழைப்பழ பணியாரம். வாழைப்பழ பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், கோதுமை மாவு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, இந்துப்பு, பால், எண்ணெய். இப்போ வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். ஈவினிங் நம்ம பசங்க வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வந்த பிறகு கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடியது. இதுக்கு வாழைப்பழம் என்ன வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்தாளி பழம் எடுத்திருக்கேன். சிகப்பு வாழைப்பழம், நேந்திரம் பழம், எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை போட்டு அடிச்சுக்கலாம். வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி ஊற்றி கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், இது மட்டும் சேர்த்து பண்ணுங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் இந்த மாவை போட்டுக்கலாம். 1.5 கப்பு மாவு போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட்டுக்கு, சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்துப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை அதில் சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், இது 3த்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் அந்த வாசனைக்கு. அதுக்குள்ளே நம்ம மாவு கரைக்கிறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம் பணியாரத்தை. அதனால் எண்ணெயை சூடு பண்ணோடனே நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு கூட ஊற்றலாம். இன்னும் புசு புசுன்னு வரும். ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், இதில் சோடா மாவு போடல. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு கூட ஊற்றலாம். அது இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சிக்கலாம். நான் இதை பால் ஊற்றி கரைக்க போகிறேன். நான் காய்ச்சின பாலை ஆற வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி கூட கரைச்சிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி கூட கரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதை ஊற்றிடுறேன்.
உங்களுக்கு சர்க்கரை சர்க்கரை சுவை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி ஆற வச்சுட்டு அதை கூட சேர்த்து கலக்கிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து ஊற்றும் போது அது அப்படி வரணும், திக்காக வரணும். இட்லி பதத்தோட கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவும் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணிங்கன்னா அது மேலே கிளம்பி வராது, புஷ்ஷுன்னு வராது. நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்க வேண்டாம், உள்ளே வேகாது. நீங்கள் அளவாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் பெருசும் சின்னதுமாக வரும். ஒரு கரண்டி அளவு எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் செவந்தோடனே எடுத்துடலாம். செவந்துருச்சு. நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம். டிஷ்யூ இருந்தால் டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.